அங்கே சமணர்கள். தர்மசேனர் சைவத்தை சார்ந்து விட்டார். மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தி யோசிச்சான். எல்லாரும் இவனை பார்த்து ராஜாவும் சைவராயிட்டா நம்ம பொழப்பு போயிடும். உடனே எல்லாம் ராஜாட்ட போனான். இந்த தர்மசேனர் வைத்த வலிக்குதுன்னு பொய்ய சொல்லி, அவரு பட்டவாடு அவருக்கு தான் தெரியும். தர்மசேனர் வைத்த வலிக்குதுன்னு பொய்ய சொல்லி நம்ம கிட்ட இருந்து சைவத்துக்கு போயிட்டார். அப்படியா? பொய் சொன்னாரா? பொய் புனி கொண்டவரை தண்டிக்க வேண்டும். என்ன சொல்லி தண்டிக்கலாம், என்ன செய்யலாம்? புடிச்சு கொண்டா என் பக்கத்துல, நான் பார்த்துக்கிறேன். ஆட்கள் எல்லாம் போனாங்க திருநாவுக்கரசர்கிட்ட. எல்லாம் போய் ராஜா கூப்பிட்டார். அரசன் அழைக்கிறான், வாருங்கள். நாம இருந்தா என்ன பண்ணுவான்? இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு ஓடிடுவான். ராஜா உள்ள கூப்பிடுறாரு. திருநாவுக்கரசு பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்திரிடற்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நல் சங்கவன் குலை ஓர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே. நாம் யாருக்கும் அடிமையல்ல, நமனுக்கு